வணக்கம். உங்களை எல்லாம் மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாகிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஃபயரோட இந்த வீடியோவை அப்படியே தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படி நம்ம பிளாகிங்க்கு டிராஃபிக் நிறையா வர வைக்கிறது. டிராஃபிக் எதுக்கு வர வைக்கணும்? உங்களோட பிளாகிங்க்கு நிறைய பேர் வந்தால் தான் உங்களுக்கு AdSense மூலயமா நிறைய வருமானம் வரும். ஓகே, என்னோட முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்துருக்கேன். அந்த வீடியோவில் பிளாகிங் எப்படி தொடங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி நீங்கள் கான்டென்ட் நிறைய க்ரியேட் பண்ணலாம், எப்படி கான்டென்ட் எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படி நீங்கள் கான்டென்ட் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, AdSense அப்ரூவலுக்கு என்னென்ன தேவை, எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் உங்களுக்கு டக்குன்னு AdSense அக்கௌண்ட் அப்ரூவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கும் டக்குன்னு AdSense அப்ரூவல் கிடச்சிருச்சு. அதையும் நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன். AdSense அக்கௌண்ட் கிடைச்சா மட்டும் போதாது, உங்க பிளாகிங்க்கு நிறைய டிராஃபிக் வரணும். அது நாளடைவில் நீங்க நல்ல நல்ல கான்டென்ட் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு டிராஃபிக் வரும். அப்படி உங்க பிளாகிங்க்கு இன்னும் நிறைய சீக்கிரமா டிராஃபிக் வரணும்னா இப்போ நான் சொல்ல போற மெத்தட்ஸ்லாம் நீங்க டாண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிளாகிங் டாப்ல இருக்கும், நிறைய டிராஃபிக் வரும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் சர்ச்சில் உங்களோட பிளாக் வெப்சைட் டக்குன்னு இடம்பெறும். அதன் மூலிமா உங்களுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும். இப்போ நான் அதுக்கு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம பிளாகிங்க்கு இன்க்ரீஸ் டிராஃபிக் பண்ண போகிற மெத்தட். நீங்கள் பிளாகிங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இதுதான் அந்த blogger.comல ஃப்ரீயாக நீங்கள் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட வெப்சைட் ywbanu.com. என்னோட வெப்சைட் blogger.com கிடையாது. wordpress யூஸ் பண்ணி இந்த பிளாகிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். AdSense அப்ரூவல் கிடச்ச பிறகு உங்களுக்கு இப்படி தான் விளம்பரம் வரும். உங்கள் சொந்த விளம்பரத்தை நீங்களே கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் AdSense அக்கௌண்ட் பேன் பண்ணிவிடுவாங்க. வெப்சைட்டுக்கு வரவங்க யாராச்சும் என்னோடய விளம்பரத்தை கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு AdSense மூலமா காசு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக AdSense உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே விளம்பரத்தை போட்டுருவாங்க. நீங்கள் எந்த செட்டிங்கும் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி நீங்கள் wordpressல நீங்கள் உங்கள் வெப்சைட்டை செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி போன வாரம் சொன்ன மாதிரி blogger.comல கூட நீங்கள் தாராளமாக உங்களோட பிளாகிங் பயணத்தை தொடங்கலாம். blogging.com வந்தீங்கன்னா நியூ பிளாக் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதில் நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பிளாகிங் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 30லேருந்து 50 நல்ல ஆர்டிகல்ஸ் போட்ட பிறகு அப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி நிறைய டிராஃபிக் கொண்டு வர்றது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள்கிட்ட உங்களோட அட்ரஸை சொல்லணும். ஸோ வியூ பிளாக் ஸ்பாட்டோட அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களோட URL. ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கூகுள் வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே google-search.com அப்படின்னு வரும். அண்ட் ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களோட அட்ரஸை கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓனர்ஷிப் ஆட்டோ வெரிஃபைட் அப்படின்னு வரும். ஓகே, கோ டு ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சைட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். சைட் மேப் என்பது ஒரு வெப்சைட்டோட ஒரு பிளான் மாதிரி. உங்கள் வெப்சைட்ஸில் என்னென்ன URLலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கூகுளுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி. சைட் மேப் சப்மிட் பண்ணுறது எல்லா blogger.comக்கும் ஸ்டாண்டர்ட் சைட் மேப் தான். இது மட்டும் தான் போடணும். சைட் மேப் .xml அப்படின்னு அவ்வளோதான் போட்டுட்டு blogspot.comக்கு நீங்கள் உங்களோட எந்த URLாக இருந்தாலும் இந்த URL மாறும். என்னோட YW டியூட்டோரியல் அப்படின்னு இருக்குது, இது மாறும். ஆனால் blogspot.com அதே தான் எல்லாருக்கும் இருக்கும். sitemap.xml அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட சைட் மேப் கூகுளுக்கு சப்மிட் பண்ணப்படும். ஓகே, சைட் மேப் சப்மிட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். ஸோ என்னோட இது வரைக்கும் 4 URLs இருக்குது. நான் 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். 1 2 3 4. ஸோ சைட் மேப்பில் கரெக்டாக 4 URL கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த 4 URLும் நம்ம கூகுளுக்கு சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ கூகுள் அதை அவங்களோட சர்ச் என்ஜினில் எடுத்துக்கொள்வாங்க. இப்போ என்னோட எங்கர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பற்றி எங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட URL எந்த ரேங்கிங்கில் வருதோ அந்த ரேங்கிங்கில் கூகுள் சர்ச்சில் நம்மளோட ஆர்டிகல்ஸ் காட்டப்படும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1, சைட் மேப் கொடுக்கறது. சைட் மேப், உங்களோட URL, உங்கள் பிளாக் சம்மந்தப்பட்ட அனைத்தும் கூகுளுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட் இருக்கும். கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட்னால் கூகுள் அனுப்புகிற ரோபோட்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும், உள்ளே வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு. கூகுள் அனுப்புகிற ரோபோட் நீங்கள் அலோவ்
பண்ணினீங்கன்னா தான் அவங்க உள்ளே வருவாங்க. வந்துட்டு உங்களுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸை எடுத்து கூகுள் சர்ச்சில் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே எனேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக டிசேபிளில் இருக்கும். நீங்கள் எனேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அனுமதி கொடுக்கறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டு தான் அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி, அதாவது மீடியா பார்ட்னர் கூகுள் சம்மந்தப்பட்ட எந்த ரோபோட்டாக இருந்தாலும் அலோவ் பண்ணலாம். டிஸ்அலோவில் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னா அலோவ் பண்ணது அப்படின்னு அர்த்தம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ரோபோட் டெக்ஸ்ட்டில் போட்டுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கூகுள் ரோபோட் உள்ளே வரதுக்கு அனுமதி இருக்குது. அடுத்ததாக கஸ்டம் ரோபோட் க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங்க்கு உள்ள விஷயங்கள். இந்த செக்ஷனுக்குன்னு அப்படி கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா மேட்டா டெக்ஸ்ட் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது உங்கள் வெப்சைட்டை யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட சர்ச் எப்படி கூகுளில் காட்டப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மேட்டா டெக்ஸ்ட். ஸோ இதை நீங்கள் இந்த மேட்டா டெக்ஸ்டில் உங்கள் வெப்சைட்டு சம்மந்தப்பட்ட பொருந்துகிற மாதிரி நல்ல அழகான டிஸ்கிரிப்ஷன்ஸாக இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. 150 கேரக்டர்ஸ் கொடுக்கலான்னு. அதுக்கு தகுந்தப்பில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸை இந்த மேட்டா டெக்ஸ்டில் கரெக்டாக போட்டுருங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சும்மா சிம்பிளாக லேர்ன் ஆல் அபவுட் யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கேன். இது நீங்கள் அழகாக கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களோட சர்ச் அழகாக கூகுள் சர்ச்சில் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிளிக் பண்ணிட்டு உங்கள் பிளாக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக செஞ்சுருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கூகுளில் உங்களோட வெப்சைட் நல்ல நிலைமையில் இருக்கும். கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஸோ உங்கள் பிளாகிங் நீங்கள் இங்கிலீஷ்லேயே செய்யறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட் தரமான வெப்சைட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப பிக்சர்ஸ் போடாதீங்க. சிம்பிளான ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு 2 பிக்சர்ஸ் அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்கள் வெப்சைட் சீக்கிரமாக லோட் பண்ணுச்சுன்னா தான் அதுவும் உங்களோட ரேங்கிங்கை பாதிக்கும். ஸோ கீவேர்ட்னு சொல்கிறீங்களே, நான் கீவேர்டு எங்கே தேடுறது, என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ் மக்கள் தேடுற ஆர்டிகல்ஸாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை பற்றி யாருமே சர்ச் பண்ணலைன்னா அந்த ஆர்டிகல்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆகிடும். ஸோ மக்கள் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிளாகிங்கை நீங்கள் செய்யுங்க. ஸோ உங்கள் பிளாகிங்க்கு என்னத்தை தேடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இங்கே போனீங்கன்னா இவர் பயங்கரமாக இருப்பார். ஆனால் இவரை நீங்கள் பார்க்காம நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ, உதாரணத்துக்கு யூடியூப் அப்படின்ட்டு போட்டாலே போதும். ஸோ யூடியூப்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பல கேள்விகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வேர் யூடியூப் டவுன்லோடட் வீடியோஸ் ஆர் ஸ்டார்ட், வேர் யூடியூப் ஸ்டோர்ஸ் வீடியோ, வை யூடியூப் இஸ் நாட் ஒர்க்கிங் டுடே. யூடியூப் சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது யார் யாரெல்லாம் என்ன தேடுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க கேள்விகளில் ஒரு கேள்வியை எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஹவு யூடியூப் ஒர்க்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஹவு யூடியூப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட கீவேர்ட்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் உங்கள் கீவேர்ட்ஸ். வை யூடியூப் வெரிஃபை ஏஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுதான் உங்கள் கீவேர்ட்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் உங்களோட டைட்டிலாக போடணும். அந்த வேர்ட்ஸு தான் உங்களோட ஆர்டிகல்ஸில் பல இடத்துல வரா மாதிரி, ஒரு 3 இடத்துல வரா மாதிரி நீங்கள் உங்களோட ஆர்டிகல்ஸை நீங்கள் எழுதணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3க்கு மேலே சர்ச் பண்ண பிறகு நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்ச்சஸ் உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம அப்கிரேட்லாம் பண்ண வேணாம். நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி மறுநாள் அடுத்தடுத்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கலாம். அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். அடுத்த வெப்சைட் எக்ஸ்ப்ளோடிங் டாபிக்ஸ். எக்ஸ்ப்ளோடிங் டாபிக்ஸ்னால் எப்படி சொல்கிறது, வெடிக்கிற டாபிக்ஸ். அதாவது இப்போ மக்கள் ஆர்வமாக நிறைய தேடிக்கிட்டு இருக்கிற டாபிக்ஸ், அதாவது மக்கள் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி சர்ச் பண்ணுறாங்க. டெக் லைஃப் அப்படின்ட்டு இருக்குது, லோஃபி மியூசிக். சில விஷயத்தெல்லாம் அவங்க காட்டலை, ஏன்னா அது பேட் மெம்பர்ஸுக்கு. ஸோ ப்ரோ வெர்ஷனுக்கு, அதாவது நீங்கள் காசு கட்டி ப்ரோ வெர்ஷன் எடுத்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் சிறப்பானதெல்லாம் காட்டுவாங்க. பட் நம்ம இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். டூமர் அப்படிங்கிறத தேடுறாங்க, கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறத தேடுறாங்க, வென் லைஃப் அப்படிங்கிறத பற்றி தேடுறாங்க, செரமிக் கோட்டிங்கை பற்றி பல பேர் சர்ச் பண்ணுறாங்க. 74,000 பேர் செரமிக் கோட்டிங்கை பற்றி தேடுறாங்க. ஸோ இங்கே 5 years இருக்குது. இப்போ ரீசெண்ட் 1 month-ஆக என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்ட் 1 month-ஆக டிஜிட்டல் கரன்சியை பற்றி தேடுறாங்க. ஸோ இப்போ இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். இண்டி ஹேக்கர்ஸ் இஸ் a website for entrepreneurs to share their business and ஏதோ இண்டி ஹேக்கர்ஸ்னு ஏதோ புதுசாக வந்திருக்கு போல இருக்குது.
It's a website for entrepreneurs and makers to share ideas and stories about their business and side projects. ஸோ இதை பற்றி மக்கள் தேடுறாங்க. ஸோ இது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி கூட நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ஸோ இதுதான் இந்த 2 வெப்சைட்ஸ். ஸோ இந்த 2 வெப்சைட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு இதை கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஆர்டிகல்ஸ் எழுதின பிறகு உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு 800லேருந்து 1000க்கு குறையாமல் உங்களோட ஆர்டிகல்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு தரமான ஆர்டிகல்ஸாக கூகுள் எடுத்துக்கொள்கிறது. இங்கே வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து போட்டிங்கன்னா இங்கே வந்து 1161 வேர்ட்ஸ் அப்படின்னு காட்டும். உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து இப்போ என்னோட கீவேர்ட்ஸ் இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து யூடியூப் SEO. உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நம்பர் 1, டைட்டலில் உங்களோட கீவேர்ட்ஸ் இருக்கணும். 2வதாக மொதல் 100 வார்த்தைக்குள்ளே உங்களோட கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ்க்குள்ளே உங்களோட கீவேர்ட்ஸ் இருக்கணும். 3வதாக வந்து உங்கள் இமேஜுக்கும் நீங்கள் வந்து அதே கீவேர்ட்ஸோட பேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்லோட் பண்ணும் போதும் அதே பேர்லேயே அப்லோட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்லேயும் அதே கீவேர்ட்ஸை போட்டுருங்க. 4வதாக அந்த பேராகிராஃப் டைட்டிலில் அந்த கீவேர்ட் இருக்கிற மாதிரி பாருங்கள். கடைசி 100 வார்த்தைக்குள்ள அந்த கீவேர்ட்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகணும். இந்த 4-5 இடத்துல உங்கள் கீவேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஒரு கண்டென்ட், கீவேர்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த 4-5 இடத்துல அந்த கீவேர்ட்ஸ் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதினா தான் உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு SEO ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். அப்போ தான் உங்கள் கூகுள் சர்ச்சில் உங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து கரெக்டாக சேர்க்கப்படும். ஸோ இந்த விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்களோட வெப்சைட் வந்து ஒரு தரமான வெப்சைட், கூகுள் சர்ச்சில் நிறைய உங்கள் வெப்சைட் வரணுன்னா நீங்கள் பேக் லிங்க்ஸும் இன்டர்னல் லிங்க்ஸும் கரெக்டாக பண்ணணும். பேக் லிங்க்ஸ்னால் என்ன அர்த்தம்னா வெளியில் உள்ள வெப்சைட், அதாவது மற்ற வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு லிங்க் வரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக் லிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கோரா வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோரா வெப்சைட்டுக்கு போய் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுங்க. ஆனால் உங்கள் வெப்சைட்டில் உள்ள ஆர்டிக்கலாக இருக்கக்கூடாது, அது வேறு ஆர்டிகல்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைனா பிளகரிசமில் உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து காப்பிரைட்ஸ் வரும். பேக் லிங்க்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க்டின்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ட்விட்டர் பண்ணலாம் உங்கள் ஆர்டிகல்ஸை. அதாவது இப்போ உங்கள் வெப்சைட் வந்து யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட் வந்து எந்த கீவேர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கோரா வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி எழுதி அந்த கீவேர்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி உங்களோட பிளாகிங்க்கு நீங்கள் ஹைப்பர் லிங்க் பண்ணணும். ஸோ அப்போ கூகுள் என்ன செய்யுதுன்னா இந்த கீவேர்டுக்கு இந்த வெப்சைட் வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு ஒரு கூகுளுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது. ஸோ அதனால் உங்கள் வெப்சைட் வந்து இந்த கீவேர்ட்ஸுக்கு தான் மேட்சிங் அப்படின்னு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பேக் லிங்க்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு அந்த கீவேர்டுக்கு உங்கள் வெப்சைட் ரேங்கிங் ஆகுது. அதுக்கு பேர் தான் பேக் லிங்க்ஸ். அடுத்ததாக இன்டர்னல் லிங்க்ஸ்னால் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணணும். அதாவது ஒரு கீவேர்ட்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு என்னோடய வெப்சைட் வந்து கோக்னேட்டிவ் தெரப்பி அதை பற்றி சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அதை நான் ஹைலைட் பண்ணி ஹைப்பர் லிங்க் பண்ணி நான் வந்து இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக்குக்கு நான் லிங்க் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இன்டர்னல் லிங்க். அதையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட ரேங்கிங் அதிகமாகும். ஸோ நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பேக் லிங்க்ஸையும் கரெக்டாக செஞ்சுருங்க, இந்த இன்டர்னல் லிங்க்கையும் கரெக்டாக செஞ்சுருங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து படித்து பார்த்தீங்கன்னா பிளாகர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. இது வந்து கூகுளோட வெப்சைட். நீங்கள் வேணால் இங்கே வந்து இன்னும் மேலும் படித்து பார்க்குறீங்கன்னா படித்து பார்க்கலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க ரைட் வெல், நல்லா எழுதுங்க, அண்ட் ஆஃபன், அதாவது அடிக்கடி எழுதுங்க. கூகுள் சொல்கிற கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட போஸ்ட்டை வந்து கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணணும். வந்து பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்கள் பிளாகிங் இருக்கணும். அண்ட் ரொம்ப போட்டு ஸ்பேம் பண்ணக்கூடாது. ஒரே விஷயத்தை பற்றி திருப்பி பேசக்கூடாது. கரெக்டான விஷயத்தை தான் உங்கள் பிளாகிங்கில் இருக்கணும். கூகுள் வந்து அஃபிலியேட் லிங்க் போடுறதுல தடை பண்ணாது. நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கு தாராளமாக போடலாம், ஆனால் கரெக்டாக போடணும். உங்கள் ஒரு போஸ்ட்டுக்கும் கரெக்டாக டைட்டில்ஸ் கொடுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பிளாகிங்கை வெரிஃபை பண்ணியாச்சு, சப்மிட் மேப் பண்ணியாச்சு. பிளாகிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட், உங்களோட பிளாகிங் கூகுளில் நல்ல நிலைமைக்கு வந்து நிறைய டிராஃபிக் வர வாய்ப்புகள் இருக்குது. பிளாகர்ஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கட்டாயமாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 மாதத்தில் நீங்கள் நல்ல வருமானம் கட்டாயமாக பார்ப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.